மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்தரூபாய விஸ்வவுத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிப்போம். நம்ம ஆச்சாரியரை நமஸ்காரம் பண்ணிப்போம். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு நம்ம பாகவத்தை நமஸ்காரம் பண்ணிப்போம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு துறப்பு. திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ ஆச்சாரிய காலக்ஷேபம், அண்ட் திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் அ சத்சங்கம். நம்ம அனுதினம் பாகவதம்னு அத்தியாயமாக நம்ம பாகவதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் 2வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 5வது 6வது அத்தியாயத்தில் இந்த பகவான் பிரபஞ்சத்தை எப்படி 24 தத்துவங்களை கொண்டு படைத்தார், சாங்கிய ரூபமாக பார்க்கறச்சே 24, அத்வைத ரூபமாக பார்க்கறச்சே ஆத்மாவோட சேர்த்து 25, விசிஷ்டாத்வைத ரூபமாக பார்க்கறச்சே மொத்தம் 26 தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அவருடைய உண்மை ஸ்வரூபத்தை நானோ நீங்களோ ஏன் பரமசிவனோ கூட அறியவில்லைன்னு பிரம்மா நாரதருக்கு சொல்கிறார். எல்லாமே பிரம்ம உவாச்ச, த ஹோல் அத்தியாயம் பிரம்ம உவாச்ச, அதுதான் கண்டினியூ ஆகிட்டு வருது. இப்போ அது ஒரு 2 அத்தியாயமாக நம்ம முதல்ல நாரதர் 5வது அத்தியாயத்தில் கேள்வி கேட்பார், அப்புறம் பிரம்மா பதில் சொல்ல ஆரம்பித்து 5வது அத்தியாயத்தில் 6வது அத்தியாயத்தில் கண்டினியூ பண்ணுவார். திருப்பி 7வது அத்தியாயத்துலையும் வி ஆர் கோயிங் டு சி பிரம்மா நாரதருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அப்போ சொல்லுவார், இந்த பகவானுடைய உண்மை ஸ்வரூபத்தை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுப்பா, பகவான் தான் நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம், அதெல்லாம் சொல்லி பகவானாலேயே அவருடைய மாயையோட எல்லை அவருக்கு தெரியாது. ஆகாயத்துக்கு எப்படி அந்த எல்லை இல்லாத ஒரு விஸ்தாரமாக அது இருக்கோ, அந்த மாதிரி அவருக்கே அவருடைய மாயையோட அளவு தெரியாது, அப்படி ரூபம் தெரியாது. அப்படிங்கிற மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பகவான் எப்படி பிரபஞ்சத்தை படைப்பதற்காக முதல் அவதாரமாக இந்த பிரகிருதியான அந்த மாயையை இயக்க செய்வதற்காக விராட புருஷ ரூபம் எடுத்துட்டார். இந்த புருஷ அவதாரம், அந்த விராட புருஷ அவதாரம் தான் முதல் அவதாரம் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லுவார். நம்ம பார்க்குற பிரபஞ்சம் எல்லாமே அவர் தான். நான் தன்னை சொல்லிக்கிறார், தாம் பரமசிவன், விஷ்ணு, தக்ஷன், நாரதா, நீ, அதுலேருந்து ஆரம்பித்து சேத்தனம் அச்சேதனம் அத்தனை அழகுள்ளவை அழகற்றவை எல்லாமே அவருடைய விபூதி தத்துவங்களே, அவருடைய திருமேனி திருவுருவமே சொல்லிட்டு அவருடைய திருவிளையாடல்களை நான் உனக்கு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 6வது அத்தியாயம் முடிகிறது. இப்போ நம்ம 7வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். 6வது அத்தியாயத்தில் நிறைய நம்ம புருஷ சுக்தத்தோட எக்ஸ்பிளனேஷன், எப்படி பாகவத ஸ்லோகங்கள் புருஷ சுக்தத்தை விளக்குகின்றன, ஹவு தே கொராபரேட் இல்லையா. இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தை விளக்க பிறந்தவை இல்லையா. அந்த மாதிரினால அதுக்கு எப்படி புருஷ சுக்தத்தோட சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நேற்றுக்கு சத் சங்கத்தில் பார்த்தோம். 6வது அத்தியாயத்தில் நம்ம இன்னைக்கு 7வது அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். பிரம்மாவோட டிஸ்கஷன் வித் நாரதர் கண்டினியூ ஆகுது. இந்த 7வது அத்தியாயத்தில் சுருக்கமாக பகவானுடைய லீலாவதாரங்கள், அந்த முதல்ல புருஷாவதாரம் போன இதில் பார்த்தோம், இங்கே லீலாவதாரங்கள்னு சுருக்கமாக 22 அவதாரங்களை சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் விஸ்தாரமாக, இதில் ஒரு 18 அவதாரங்கள் விஸ்தாரமாக பின்னாடி பார்ப்போம். பட் இந்த அத்தியாயத்தில் சுருக்கமாக அவருடைய லீலாவதாரங்கள் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பிரம்மா ஆரம்பிக்கிறார். முதல்ல வராக அவதாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். எல்லை காண இயலாத பெருமை படைத்த இந்த பகவான் பிரளய காலத்திலே நீரிலே மூழ்கியிருந்த பூமியை மேலே தூக்குவதற்காக வேள்வியே சுரூபமாக உடைய வராகராக திருமேனி கொண்டார். முதல் தைத்தியனான இரண்யாக்ஷன் பெருங்கடலின் நடுவே
அவரோடு போரிட எதிரே வர இந்திரன் தன் வஜ்ராயுதத்தினாலே பர்வதங்களின் இறக்கைகளை வெட்டி தள்ளியது போலே வராக பகவான் தன் தித்தி பற்களாலே அவனது மார்பை பிளந்து தள்ளினார். அவ்வளவுதான், ஒரே ஸ்லோகம்தான், ஒரே ஸ்லோகம். பூமியை கீழே பிரளய காலத்தில் நீரில் மூழ்கி இருந்தது, மேலே தூக்கின்னு வந்தார். இந்த தைத்தியனான இரண்யாட்சகனை அடிச்சார். அதை எப்படி அடிச்சார்? இந்திரன் எப்படி இந்த வஜ்ராயுதத்தினால இந்த மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். முன்னாடி மலையெல்லாம் எங்கே வேணால் அப்படி பறந்து பறந்து போயின்னு இருந்துதான். அந்த ரெக்கையை எப்படி இந்திரன் வஜ்ராயுதத்தினால வெட்டினானோ, இவரோட கோரை பற்களினாலே அவனது மார்பை பிளந்து தள்ளினார். எவ்வளவுதான். இரண்யாட்சகன் வதம், வராகன் அவதாரம், ஒரே ஸ்லோகம்தான். சரியா? ரெண்டாவது ஸ்லோகம். அடுத்த அவதாரம் சுயக்ஞன் என்கின்ற திருப்பெயரோடு பகவான் அவதாரம். எப்படி பாருங்க, பகவானே ருச்சி என்னும் பிரஜாபதியின் மனைவி ஆகூதியின் திருவயிற்றிலே சுயக்ஞன் என்ற திருப்பெயரோடு திரு அவதாரம் செய்தார். நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். பகவான் இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைச்சுட்டே வரச்சே மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், மனிதர்களில் எப்படி சுவயம்புவ மனு சதரூபான்னு 2 பேரை நம்ம படைப்பேர். அந்த சுவயம்புவ மனு வழியாக வந்தது தான் மன்வந்தரம். அவள் தான் நம்மளோட முதல் மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுவயம்புவ மனு சதரூபா. அவளுக்கு ஆகூதி, தேவகூதி, பிரசூதின்னு 3 பெண்கள், பிரியமதன், உத்தானபாதன்னு 2 பிள்ளைகள். இப்படி இந்த வம்சத்தில் ருச்சி என்னும் பிரஜாபதியின் மனைவி ஆகூதி. இந்த ஆகூதின்னு சொன்னேன் இல்லையா, ஆகூதி, பிரசூதி, தேவகூதி. இந்த ஆகூதி தான் ருச்சி கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த ருச்சிக்கும் ஆகூதிக்கும் சுயக்ஞன் என்கின்ற திருப்பெயரோடு பகவான் திரு அவதாரம் செய்கின்றார். அதன் பின் தட்சிணை எனும் தன் மனைவியிடம் சுயமர்கள் என்கின்ற தேவர்களை தோற்றுவித்தார். ஸோ இந்த அவதாரம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஆகூதி, தேவகூதி, பிரசூதியில் பின்னாடி தேவகூதி கதையை பார்ப்போம். தேவகூதி கர்த்தம பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிட்டு கபில அவதாரம், அந்த பின்னாடி பெரிய அவதாரம் அது. இதெல்லாம் ஐ ஆம் சீயிங் ஒன்லி ஹியர். ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் சிம்பிள் மென்ஷன். தெர் ஆர் மெனி அவதாரம், இட் இஸ் மென்ஷன், வி டோன்ட் ஈவன் நோ. அந்த மாதிரி இதுலையாவது ஒரு பட்டியலுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கேள்விப்படாத அவதாரமாக இருக்கே அப்படின்னு தோணும். அவதாராகி அசங்கேயகன்னு அசங்கியமான அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கார். ஸோ இந்த ருச்சிக்கும் அந்த ருச்சி முனிவருக்கும் ஆகூதிக்கும் சுயக்ஞன் என்ற திருப்பெயரோடு அவதாரம் செய்து அவருடைய மனைவியான தட்சிணை என்ற மனைவியோடு சுயமர்கள் என்கின்ற தேவர்களை இந்த பகவான் தோற்றுவித்தார். உலகங்களின் துயரத்தையும் நீக்கினார். இவரது தாய்வழி பாட்டனாரான இவருடைய மாதாமகர் யாருன்னா சுவயம்புவ மனு. இப்போ தான் சொன்னேன்னா. ஸோ இந்த சுயக்ஞன் இந்த அவதாரம் என்ன பண்ணார்? தேவர்களை தோற்றுவித்தார், உலகில் உள்ள துன்பங்களை களைந்தார். அவ்வளோதான் சொல்லிருக்கு, ஒரே ஸ்லோகம். சுயக்ஞன் என்கின்ற அவதாரம். ஒரு அவதாரமாக நம்ம நமஸ்காரம் பண்ணிப்போம். முதல்ல வராகன், அடுத்தது சுயக்ஞன். நம்மளுடைய துயரங்களை பகவான் களையணும், அந்த மாதிரி வேண்டிப்போம். அடுத்தது கபிலாவதாரம், 3வது நேர கபிலாவதாரம். கபிலாவதாரம் நான் சொன்னேன் இல்லையா, முதல் நம்ம மன்வந்தரம் சுவயம்புவ மனு சதுரூபாக்கு ஆகூதி, தேவகூதி, பிரசூதி. இந்த ஆகூதியை தான் ருச்சி முனிவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவகூதியை கர்த்தம பிரஜாபதி கல்யாணம் பண்ணிக்கிறார். இங்கே பாருங்க, கர்த்தம பிரஜாபதிக்கு தேவகூதி என்கின்ற சுவயம்புவ மனுவிடம் 9 பெண்களுக்கு பிறகு கர்த்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் கல்யாணம் ஆறுது. பகவான் தான் பண்ணி வைக்கிறார். 2 பேரோட கனவுலையும் போய், இங்கே கர்த்தம பிரஜாபதியோட கனவுலையும் அவர் தான் போகிறார், இங்கே மனுவோட கனவுலையும் நீ தேவகூதியை அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு 9 பொண்ணு பிறக்கிறது. 9 பொண்ணு பிறந்தாவிட்டு 10வது குழந்தையாக பகவான் அவதாரம் பண்ணுறார். அந்த பகவான் தான் இது கபிலர். ஸோ உலகியல் பந்த பாசங்களினாலே அழுக்கடைந்த மனம் கொண்ட தன் தாயாரான தேவகூதிக்கு பகவானுடைய ஆத்ம தத்துவமான
பிரம்ம வித்யை இந்த கபிலர் உபதேசித்தார். பகவான் அவதாரம் எடுத்ததோட பயன் அங்கே இந்த தேவகூதி தன்னோட தாயாருக்கே பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணுறார் கபிலராக இந்த பகவான். அதனால் அந்த தாய் முக்குணங்களின் பற்றுதலான உலகியல் சேற்றை இப்பிறவியிலேயே கழுவி தூய்மை பெற்று கபிலர் சென்ற மோட்சத்தை அடைந்தாள் அப்படின்னு பலஸ்ருதி. இங்கே இது கபிலரை நமஸ்காரம் பண்ணிப்போம். ஸோ வராகன் ஆச்சு, சுயஜ்ஞன் ஆச்சு, கபிலர் ஆச்சு. இப்போ தத்தாத்ரேயர் அவதாரம். ஸ்வயம்புவ மன்வந்தரத்திலே சப்த ரிஷிகளில் ஒருவரானவர் அத்ரி மகரிஷி இறைவனே தனக்கு மகனாக வர வேண்டும் என வேண்டி தவமிருந்து அதனால் மகிழ்ந்த பகவான் என்னையே உனக்கு கொடுத்தேன் என்று கூறி அவரது மனைவி அனுசுயா தேவியிடம் புத்திரனாக பிறந்ததால் தத்தாத்ரேயன் என்று அழைக்கப்பட்டார். அத்ரி மகரிஷிக்கும் அனுசுயாக்கும் தத்தாத்ரேயன் பிறந்தார். யயாதியின் குமாரனான யது மகாராஜனும் ஹைஹய குல திலகமான கார்த்தவீரியார்ஜனும் தத்தருடைய திருவடை தாமரைகளின் மகரந்த துகள்களை பெற்று புனிதராகி யோக சித்திகளான போகமோட்சங்களை, அதாவது இந்த உலக இன்பம் பர உலக இன்பம் இரண்டையும் அவர்கள் அடைந்தார்கள். அங்கங்கே தத்தாத்ரேயரா வந்தார். அவரை பற்றி ஒரு சில லைன் தான் இங்கே சொல்லிருக்க, பின்னாடி திருப்பியும் ஒருவர் இந்த தத்தாத்ரேய அவதாரம். இங்கே ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன், கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மாதிரி இங்கே இன்ட்ரடக்ஷன். அவளோட அவதார காரியங்கள்லாம் பின்னாடி வரும். ஸோ வராக அவதாரமே திருப்பியும் வரும் பாருங்க. இங்கே வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் இது, அந்த மாதிரி. சரியா? ஸோ அதனால் இங்கே அனுசுயாக்கும் அத்ரி மகரிஷிக்கும் தத்தாத்ரேயர் பிறந்தார். இங்கே அவர் என்ன பண்ணார்? சும்மா ஒரே ஒரு லைன். யயாதியோட பிள்ளையான யது மகாராஜனுக்கும் ஹைஹய குலதிலகமான கார்த்தவீரியார்ஜனுக்கும், சரியா, தத்தருடைய திருவடித்தாமர்களின் மகரந்த துகள்களை பெற்று புனிதராகி யோக சித்திகளான போகமோட்சங்களை அவர்கள் அடைந்தார்கள். பகவானுடைய திருவடித்தாமரைகளின் மகரந்த துகள்களை அவள்லாம் பெற்று, அந்த மகரந்த துகள்களை பெற்று அவள்லாம் புனிதனானார்கள். அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு யோக சித்திகளான இந்த உலக இன்பம் பர உலக இன்பம் இரண்டையும் அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்னு இந்த அவதாரம் முடியாது. இதுக்கப்புறம் சனத்குமாரர் அவதாரம். சனத்குமாரரை பற்றி நம்ம பாகவத மகாத்மியத்தில் பார்த்தோம் இல்லையா? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு 4 பேர். பிரம்மா படைக்கிறச்சே எப்போவுமே இவெல்லாம் பார்க்கறதுக்கு 5 வயது சிறுவர்களாக மாதிரி தான் இருப்பா பார்க்கறதுக்கு. ஆனால் மகா தேஜஸ்வியான முனிவர்கள். ஸோ இந்த சனத்குமாரர்களுடைய அவதாரம், இந்த அனைத்தையும் படைக்க வேண்டும் என்று விரும்பிய நான் பிரம்மா சொல்கிறேன். பிரம்மா படைப்பு தொழில் பண்ணிகிட்டே வரச்சே பிரம்மா தான் இவெல்லாம் படைக்கிறார் இல்லையா? வெறும் பிரபஞ்சத்தை பகவான் படைச்சார் அந்த கலவையை வச்சுட்டு. அப்புறம் பிரம்மா தான் ருத்ரனை படைக்கிறார், சனத்குமாரர்களை படைக்கிறார். அதுக்கப்புறம் இவன் நாரதரோட பிரதர்ஸ்ன்னு பார்த்தோமே, நேற்றுக்கு மரீச்சாதி நவா பிரஜாபதிகள்லாம் பார்த்தோமே இல்லையா? அந்த மாதிரி இவாளெல்லாம் இவர் தான் பிரிக்கிறார். அதனால் இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் எங்கே? பிரம்மா நாரத சம்வாதம். இந்த ஹோல் கான்டெக்ஸ்ட் 5வது ஸ்கந்தத்துலேருந்து ஆரம்பிச்சு 5வது அத்தியாயம், 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயம்லாம் இப்போ 7வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தத்தில் பிரம்மா நாரதருக்கு சொல்கிறார். ஸோ இப்போ பிரம்மா சொல்லிகிட்டே வரார், நான் அனைத்தையும் படைக்க வேண்டும் என்று விரும்பிய நான் தவம் புரிந்தேன். அந்த தவம் பகவத் அர்ப்பணமாக செய்யப்பட்டதால், என்ன தவம் பண்ணாலும் பகவானுக்காக பகவத் அர்ப்பணமாக, சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன காரியம் பண்ணி முடித்த உடனே காயேன வாச்சா மனுஷேந்திரியவா புத்தியாத்மனவா பிரகிருதே கரோமி சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமிங்கிற மாதிரி எல்லாமே பகவத் அர்ப்பணமாக செய்யப்பட்டதால் பகவான் சன என்கின்ற முதல் 2 எழுத்துக்களை கொண்டு சனகர், சனந்தனர், சனத் சுஜாதியர் எப்படின்னு சொல்லுவா? சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர்னு சொல்லுவா. சனத் சுஜாதர்ங்கிறதான் மகாபாரதத்தில் சனத் சுஜாதீயம் அப்படின்னு வரும். அவர் சொன்னது தான் அது. ஐம் ஜஸ்ட் மேக்கிங் எ மென்ஷன். ஸோ இந்த 4 பேர்
இந்த 4 பேரோட திரு அவதாரம் இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். 5வது ஸ்லோகத்தில் அவர்கள் முன்கல்பத்திலே பிரளய காலத்திலே மறைந்து போன ஆத்ம தத்துவத்தை இந்த கல்பத்தில் மகர்ஷிகளுக்கு உபதேசித்தனர். அவா எதுக்காக இந்த அவதாரம் எடுக்க வச்சார்? அவளை இந்த பிரளயத்துக்கு முன்னாடி முன்கல்பம், ஒரு கல்பம் முடிஞ்ச உடனே இந்த பிரளயம் வரும் இல்லையா, அந்த முன்கல்பத்திலே பிரளய காலத்திலே மறைந்து போன ஆத்ம தத்துவத்தை இந்த கல்பத்தில் மகர்ஷிகளுக்கு உபதேசித்தார்கள். அதை அவர்களும் மனதிலே நன்கு தெளிவாக உணர்ந்தார்கள். இந்த கல்பம்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு கல்பம். அது வந்து பிரம்மாக்கு ஒரு பகல். 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு கல்பம், அது பிரம்மாக்கு ஒரு பகல். 1000 சதுர்யுகம், சதுர்யுகம்னா என்ன? கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 சேர்ந்தா சதுர்யுகம். இந்த 4 சேர்ந்தா டோட்டல் இட் இஸ் 4.3 மில்லியன் இயர்ஸ். 43,20,000 இயர்ஸ் இஸ் சதுர்யுகம், ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு கல்பம். அந்த ஒரு கல்பம் பிரம்மாக்கு ஒரு பகல். ஸோ அதனால் சொல்கிறார், முன்னாடி கல்பத்தில் எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து, அந்த மறைந்து போன அந்த ஆத்ம தத்துவத்தை இந்த கல்பத்திலே மகரிஷிகளுக்கு இந்த சனத்குமாரர்கள் உபதேசித்தார்கள். அதை அவர்களும் மனதிலே நன்கு தெளிவாக உணர்ந்தார்கள் அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்தில் இந்த 5வது அவதாரம் சொல்லப்படுகிறது. எத்தனை பார்த்தோம்? இப்போ முதல்ல வராகனை நமஸ்காரம் பண்ணிட்டோம், சுயக்ஞனை நமஸ்காரம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கபிலரை நமஸ்காரம் பண்ணிட்டோம், தத்தாத்ரேயரை நமஸ்காரம் பண்ணிட்டோம். இப்போ சனகாதிகள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இவா 4 பேரையும் நமஸ்காரம் பண்ணிட்டோம். சனகாதிகளுடைய அவதாரம் 6வது. அடுத்தது நரநாராயண அவதாரம். தர்ம தேவதைக்கு தக்ஷ பிரஜாபதியின் பெண்ணான மூர்த்தி என்பவளிடம் நரநாராயணன் என்கின்ற 2 குழந்தைகளாக பகவான் பிறந்தார். தர்மதேவதைக்கு தக்ஷ பிரஜாபதியின் பெண்ணான மூர்த்தி என்பவளிடம் நரநாராயணன் என்கின்ற நாராயணன் 2 குழந்தைகளாக பிறந்தார். யார்? நம்ம பகவான். அவர்களுடைய தவ வலிமை ஒப்பு உயர்வு அற்றது. அதனால் பயந்த இந்திரன் அவர்களது தவத்தை குலைக்க மன்மதனை அவனது சேனைகளுடன் ரம்பை முதலிய அப்சரசுகள் அவர்கள் எல்லாம் அனுப்பிச்சான் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. இந்த நரநாராயணர் வந்து தவத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தான். அவளோட இவனுக்கு இந்திரனுக்கு வந்து யாராவது இந்த மாதிரி தவங்கள்லாம் பண்ணால் பிடிக்காது. ஏன்னா அது ஒரு பதவி. அது என்ன, 1000 அஸ்வமேதம் யாகம் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான்னா ஹீ கேன் பிகம் அன் இந்திரா. ஸோ இந்த மாதிரி யாராவது தவம் பண்ணால் அங்கங்கே போய் கெடுக்க வேண்டியது தான். அவன் பொறாம பிடிச்சவன் ரொம்ப. அதாவது அந்த பதவி வந்தாலே அந்த இதெல்லாம் வந்துடும் இல்லையா. ஸோ அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் யூ அப்படின்னு வர அந்த மாதிரி அந்த பதவியில் இருக்கிற இந்திரன்னா ஒரு ஆள் இல்லை, அந்த பதவியில் இருக்கிற இந்திரன். அப்போ இருந்த இந்திரன் அப்படி வச்சுப்போம், அந்த பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி. இந்திரன் அவர்கள் தவத்தை குலைக்க மன்மதன் அழிச்சுட்டு போகிறான், சேனையோட ரம்பை அனுப்புகிறான், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான் அவளெல்லாம் அனுப்பி. ஆனால் தங்களை விட மிக்க அழகுள்ள பகவானது துடையிலிருந்து தோன்றிய ஊர்வசி முதலிய பெண்கள் அவருக்கு பணிவிடை செய்வதையும் அதனால் அவர்களுடைய மனது விகாரமடையாமல் இருப்பதைக் கண்டு வெட்கப்பட்டு அவர்களுடைய தவத்திற்கு இடையூறு செய்ய இயலாது திரும்பினான். இந்த தவத்தை பற்றி சொல்கிறச்சே இந்த நரநாராயணரோட அவதாரம் இன்னும் 2 ஸ்லோகத்தில் சொல்லிருக்கா. 6வது ஸ்லோகத்தோட முடிக்கலை. பரமசிவன் முதலிய திறன்மிக்கவர்கள் தங்கள் கோபக்கனலால் அவளுடைய கோபக்கனலால் மன்மதனையே எரித்து சாம்பலாக்குகின்றனர். ஆனால் தன்னைத்தானே எரிக்கும் அடக்க முடியாத அந்த கோபத்தை அவர்களால் எரிக்க முடியவில்லை. மன்மதனை வேணா எரிச்சுடுறா, ஆனால் தன்னைத்தானே எரிக்கும் அடக்க முடியாத அந்த கோபத்தை அவர்களால் அடக்க முடியவில்லை, எரிக்க முடியவில்லை. அவ்வாறான சினம் நரநாராயணர்களை நெருங்கவே அஞ்சுகிறதா. அவ்வாறு இருக்க சினமே கிட்டக்க வர முடியல. காமத்தை குரோதத்தெல்லாம் ஜெயிச்சவா, காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் அதெல்லாம் ஜெயிச்சவாவா.
பகவானுடைய அவதாரம் இல்லையா? அவ்வாறு இருக்க அதற்கு கீழான இந்த அப்சரசு ஸ்திரீகள் அழைச்சின்னு போகிறேன், ரம்பையை அழைச்சின்னு போய் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா நடக்குமாயா? என்னையா அது? அதற்கு கீழான காமம் அந்த நரநாராயணர்களை எவ்வாறு தன்வயப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு பிரம்மா நாரதர் பார்த்து சொல்கிறார். எப்படிரா முடியும்? இதெல்லாமே ஜெயிச்சவாடாவா அப்படின்னு. அங்கே அடுத்தது பாருங்க, அந்த துருவனோட தபஸை பற்றி இங்கே லைட்டாக மென்ஷன் பண்ணுறா, பின்னாடி வரும் துருவ சரித்திரம். சரியா? ஸோ இங்கே அவ அப்பா உத்தானபாதன், தந்தையான உத்தானபாதன் கண்ணெதிரே இருக்கும் பொழுது அவருக்கு 2 மனைவி, சுனிதி சுருச்சின்னு. அதான் மாற்றாந்தா. இவன் சுனிதியோட புள்ள துருவன், சுருச்சிக்கு உத்தமன் ஒரு புள்ள. ஸோ இங்கே என்ன சொல்கிறா ஒரே லைனில், அந்த மாற்றாந்தாயான அந்த சுருச்சி அவ சொல் அம்புகளாலே புண்பட்ட துருவன் வசைமொழியில் திட்டுறா துருவனை. சின்ன குழந்தை, சிறு குழந்தையாக இருப்பினும் அவன் தவம் புரிவதற்காக வனம் சென்றான். அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பகவான் தன்னை துதித்த துருவனின் எதிரே தோன்றி அழிவற்ற துருவ பதத்தை அளித்தார். அந்த துருவனது ஸ்தானத்துக்கு அதற்கு மேலிருக்கும் தேவர்களும் கீழிருக்கும் சப்த ரிஷிகளும் அதை இன்றும் சுற்றி துதிக்கின்றார்கள். துருவ நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, துருவ மண்டலம் பின்னாடி பார்க்க போகிறோம். செய்தா? அதனால் இந்த இடத்துல இந்த துருவனை காண்பதற்கே அவனுக்காக காப்பாற்றுவதற்காக அவதாரம் அப்படின்னு இட் இஸ் பீயிங் மென்ஷன்ட். நம்பர் நெக்ஸ்ட் 7 பிருது சக்கரவர்த்தியின் திரு அவதாரம். சினமடைந்த மகரிஷிகள் என்றும் வீண் போகாத வஜ்ராயுதம் போன்ற தங்கள் சாபத்தினாலே தீய வழியில் சென்ற அந்த மன்னனான வேணனை அரச பதவியையும் செல்வத்தையும் இழந்து நரகத்திலே விழும்படி செய்தார்கள். வேணன் ஒருத்தர் தான், எல்லாம் தீய வழியில் நாட்டை ஆண்டுண்டு வந்தான். அவனை எப்படி அவனுடைய அரச பதவியும் செல்வத்தையும் அவன் இழந்து நரகத்திலே விழும்படி அந்த மகரிஷிகள்லாம் சாபம் கொடுத்து அவன் போயிட்டான். ஆனால் முனிவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கிய பகவான், அவன் அரசன் இல்லாமல் இருந்தால் நாடு என்னாகும்? முனிவர்கள் சாபம் கொடுத்துட்டா அவன் எழுந்து போயிட்டான். அடாடா அவன் 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 இந்த மாதிரி ஆயிடுத்தே, அவனுக்கு சாபம் கொடுத்து அவனை இது பண்ணிட்டோமேன்னு சொல்கிறச்சே, திருப்பியும் முனிவர்களே பகவான்கிட்ட போய் கேட்குறா, எங்கள் நம்ம நாட்டுக்கு ஒரு ராஜா வேணுமே அப்படின்னு கேட்குறச்சே, பகவான் உடனே அந்த வேணனது கைகளிலிருந்து அவனோட கையெல்லாம் குடஞ்சி பகவானே அந்த வேணனுடைய கைகளிலிருந்து பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த கதையெல்லாம். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். வேணனோட கையிலேருந்து புத்திரனாக பகவான் அவதரிக்கிறார். புத் என்னும் நரகம் அடையாதவாறு அவனை காப்பாற்றினார். அதனால் பிருது என்ற பெயரடைந்த பகவான், இந்த வேணனோட கையிலேந்து வந்த அந்த பகவான், அவருக்கு பேர் பிருது அப்படின்னு பேர். உலகின் நலனுக்காக பசு உருவம் கொண்ட பூமியிலிருந்து அந்த பிருது அனைத்து செல்வங்களையும் கறந்து ஜனங்களுக்கு கொடுத்தார். நாடு சுபிக்ஷமே இல்லாத போயிடுத்து. இந்த ராஜா இல்லாமல் இந்த வேணன் தீய வழியில் ஆட்சி பண்ணதுனால பகவானுடனே வேணனோட கையிலேருந்து அவள் கடைஞ்சி அந்த பிருத்துங்கிற அவதாரம் எடுத்து பசு உருவம் கொண்ட பூமாதேவிட்டேந்து எல்லா செல்வங்களையும் கறந்து திருப்பியும் எப்படி நாடு பழையபடி சுபிக்ஷமாக வந்தது அப்படிங்கிறது இந்த அவதாரம், பிருது அவதாரம். அடுத்தது ரிஷபதேவருடைய திரு அவதாரம். இந்த ரிஷபதேவர் இந்த ரிஷபதேவர் தான் முதலாவது தீர்த்தங்கரா. ஜைன மதம் இருக்கு இல்லையா, மகாவீரர் தான் நமக்கு தெரியும். மகாவீரர் கிட்டத்தட்ட 36வது தீர்த்தங்கரா தான் மகாவீரர். அதுக்கப்புறம் தான் அவர் வரார். முதல் தீர்த்தங்கரா யார்றான்னா நம்ம ரிஷபதேவர், மகாவிஷ்ணு தான், சாக்ஷாத் மகாவிஷ்ணு. ஸோ இந்த ரிஷபதேவருடைய அவதாரம் நம்ம பகவான் எப்படி வரையான்னு பாருங்க. ஆக்னீரதரின் மகனான நாபி என்ற மன்னனின் மனைவியான சுதேவி என்று அழைக்கப்படும் மேரு தேவியின் திரு உதரத்திலிருந்து, அவருடைய உதரம் வயிற்றிலிருந்து ரிஷபதேவர் என்கின்ற திருநாமத்தோடு பகவான் திரு அவதாரம் செய்தார். ஆக்னீரதரின் மகனான நாபி, அந்த நாபியோட மனைவியான சுதேவியோட, அந்த சுதேவி என்று அழைக்கப்படும் மேரு தேவியின் அந்த திரு உதரத்திலிருந்து ரிஷபதேவர் என்கின்ற திருநாமத்தோடு பகவான் திரு அவதாரம் செய்கின்றார்.
பரமஹம்சாசிரமத்திலே நிற்கும் ரிஷிகளின் தர்மத்தை உலகிற்கு அனுஷ்டித்து காட்ட தன்னுடைய பொறிகளை அடக்கி அனைத்து பற்றுகளையும் துறந்து அமைதியான நிலையிலே எங்கும் எதிலும் சமமான நோக்குடையவராய் பாமர மக்கள் தன்னை ஜடன் என்று நினைக்குமாறு பகவத் ஸ்வரூபத்திலே லயமடைந்து தியான யோக சமாதியிலே இந்த ரிஷபதேவர் இருந்தார். இந்த தியான யோக சமாதியில் இருந்து எப்படி he established and stood as an example to the public. எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஐம்புலன்களையும் அடக்கி எப்படி அந்த பரமஹம்சாசிரமத்தோட அந்த நிஷ்டையில் இவர் இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவலில் பார்க்குறோம். ரிஷபதேவர் 5வது ஸ்கந்தத்தில் விஸ்தாரமாக பார்ப்போம் அவரை பற்றி. சரியா? ரிஷப ரோகீஸ்வரரா பகவான் அவதாரம் பண்ணது, அவருக்கு பரத மகாராஜா வந்தது, பரத மகாராஜாலேருந்து ஜடபரதர் ஆனது, ஜடபரத மகாத்மியம், ஜடபரத ரகுகுண சம்பாதம், ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். ரொம்ப விசேஷமான அவதாரம் ரிஷப அவதாரம். இது 8வது இதில். இதுக்கு அடுத்தது ஹைகிரீவரோட அவதாரம். எல்லாரும் கேட்பா, சார் அந்த ஹைகிரீவர் கோயிலுக்கு போகிறதில்ல, அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. தசாவதாரத்தில் இல்லவே இல்லையே சார், அது எங்கே சார் இருக்குது, என்னையே கேட்டிருக்கேன். தசாவதாரங்கிறது ஒரு சாம்பிள். இட் இஸ் ஆழ்வார்கள் முக்கியமாக ஒரு 10 அவதாரம் எடுத்து இதான் தசாவதாரம் சொல்லியிருக்காங்க. தசாவதாரம் இஸ் நாட் தி எண்டு அண்ட் இட் இஸ் நாட் த ஃபைனல் அண்ட் இட் இஸ் நாட் த ஒன்லி அவதாரம். பாகவத்திலே பார்த்துட்டு வரோம் இல்லையா? இதில் பட்டியலில் ஒரு 22 அவதாரம் இங்கே போட்டிருக்கா. 22 அவதாரம் பட்டியலில் போட்டிருக்கா. பட்டியலில் இடப்படாத அவதாரங்கள் எண்ணிறைந்த அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கார். அதனால் அதுலேருந்து ஒரு 10 சாம்பிள் தான் நம்ம அது முக்கியமான அவதாரம்னு வச்சுக்கலாமே. ஒரு முக்கியமான அவதாரங்கள் அந்த இது. அதனால் மற்ற அவதாரங்கள்லாம் முக்கியம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். ஆழ்வார்களுக்கு இப்போது 108 திவ்ய தேசம். அது என்ன சார், நம்ம இந்தியாவில் 1000க்கும் மேலே கோவில் இருக்குது, அந்த 108 மாத்திரம்தான் திவ்ய தேசமாக, மற்றதெல்லாம் திவ்ய தேசம் இல்லையான்னு கேட்பா இல்லையா? அது இல்லை. ஆழ்வார்கள் ஆச்சேத்து இமாச்சலம் நடந்து போனா, இங்கே கன்னியாகுமரியிலேருந்து அங்கே இமாச்சலம் காஷ்மீர் வரை நடந்து போகிறச்சே, அப்போல்லாம் என்ன இதுவாக இருக்குது, என்ன அவளுக்கெல்லாம் என்ன டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. அவள் எங்கெங்கெல்லாம் நடந்து போகிறாளோ அங்கங்கே இருக்கிற அந்த பகவானை அவள் மங்களாசாசனம் பண்ணான் இல்லையா? ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம்னு பாசுரங்கள் பாடினான். அந்தந்த ஆழ்வார்கள் அர்ச்சாமூர்த்தியை அவளால் பாடல் பெற்ற இந்த இது அந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இடம் அந்த 108 திருப்பதி, 108 திவ்ய தேசம், 108 திருப்பதி அப்படின்லாம் சொல்லுவான் இல்லையா? வைஷ்ணவ திருத்தலங்கள் பற்றி சொல்கிறேன் நான். பிகாஸ் சின்ஸ் வி ஆர் பர்டைனிங் டு பகவானுடைய அவதாரங்கள், ஸோ அதனால் பரவாசு தேவனுடைய அவதாரங்கள், அதனால் நான் டாக்கிங் அபவுட் 108 வைஷ்ணவ திவ்ய தேசம். சைவ சம்பிரதாயத்திலையும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு இருக்குது, வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் அபிமான ஸ்தலங்கள்னு ஒரு 108 இருக்குது. அதனால் நிறைய பெரிய பெரிய கோயிலாக இருக்கும். என்ன சார் இந்த பெரிய கோயில் 108 திருப்பதியில் இல்லையேன்னா, அவள் பாடலை, அவ்வளோதான். அவள் அது வழியாக போகல. They did not go through that way. That does not mean it is not an important. அதே மாதிரி தான் இது. இந்த ஹயக்ரீவர் ஏன் சார் தசாவதாரத்தில் இல்லை? அவ்வளோ நம்ம எல்லாருமே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம எப்படி மார்த்தாள்லாம் முதல்ல விநாயகருக்கு ஸ்லோகம் சொல்லிக் கொடுப்பா, கஜானனம் பூதகணாதி சொல்லி சேவித்தம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லா வைஷ்ணவாலத்திலையும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் ஸ்லோகம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இதுதான் நமக்கு படிப்புக்கு. எங்கே எக்ஸாம் ஹாலில் போனால் கூட எக்ஸாம் ஹால் பேப்பரில் முதல்ல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி, ஆன்சர் பேப்பரில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி, கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்கு முன்னாடி, சிஏ எக்ஸாமில் கூட நான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் எக்ஸாமே எழுதியிருக்கேன். அப்படி தான் நம்ம அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க நம்ம எல்லாரையும் இல்லையா? நம்ம சம்பிரதாயம் அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயம். ஸோ இதை நான் அட்லீஸ்ட்டு இந்த 2-3 ஸ்லோகமாவது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அட்லீஸ்ட் தட் வில் கேரி ஃபார் செவரல் ஜெனரேஷன்ஸ். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லைன்னாலும் 4 ஸ்லோகம் அந்த ஹயக்ரீவர்னா என்ன, அவர் எங்கே அவதாரம் பண்ணார். ஹயக்ரீவர் திருவகீந்திபுரம். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் ஹயக்ரீவர் கோ டு திருவகீந்திபுரம். எப்படி தேசிகனுக்கு அவர் தான் அருள் பண்ணார் அப்படின்னு அந்த இடத்துல போய் பார்த்தா தெரியும் அவரோட மகாத்மியங்கள்லாம். நிறையா இடத்துல இருக்கு. நான் சொல்கிறது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணித்து, எனக்கு ஞாபகம் வந்ததுனால நான் திருவகீந்திபுரத்தை நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது அந்த ஹயக்ரீவ அவதாரம். நான் செய்த இந்த சத்ர யாகத்திலே யக்ஞ புருஷனான அந்த பகவான் உருக்கி வார்த்த தங்கம் போன்ற திருமேனியுடனே வேதமே உருவெடுத்ததோ
அல்லது வேதங்கள் கூறும் வேள்விதான் திருமேனி எடுத்ததோ என்று கூறுமாறு வேள்வியினாலே போற்றப்படுகின்ற அனைத்து தேவதைகளின் சொரூபமான ஹைக்ரீவ மூர்த்தியாக பகவான் தோன்றினார். அவர் மூச்சு விடும் பொழுது அவரது மூக்கிலிருந்து மனம் கவரும் வேதங்கள் வெளிவந்தன. இதுக்கு அடுத்த அவதாரம் பார்ப்போம். அதுலேயும் ஐக்ரீவன் 2 அசுரர்கள் வருவா. மத்ஸ்யாவதாரத்தில் வேதங்களை வந்து ஐக்ரீவன் 2 அசுரர்கள் வருவா. அப்புறம் எப்படி பகவான் சண்டை போட்டு அந்த வேதத்தை மீட்டினார் அப்படின்னு பார்ப்போம். குதிரை முக அசுரனும் இருக்கா, குதிரை முக பகவானும் இருக்கிறார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஐக்ரீவன் அசுரர்களும் இருக்கா. நாராயணன். அடுத்தது மத்ஸ்யாவதாரம். சாக்ஷுஷ மன்வந்தரம். மன்வந்தரங்கள்ங்கிறது நிறைய மன்வந்தரம் இருக்கு இல்லையா? ஸோ சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் முடிவிலே இனி வரப்போகும் வைவஸ்வத மன்வந்தரத்தின் மனுவாக விளங்கப் போகும் சத்யவிரதன் என்கின்ற திராவிட தேசத்து மன்னனுக்கு மத்ஸ்ய ரூபத்திலே பகவான் காட்சியளித்தார். நம்ம இப்போ இருக்கிற மன்வந்தரம், இப்போ நம்ம பிரபஞ்சத்தை ஆண்டுன்னு இருக்கிறவர் வந்து வைவஸ்வத மனு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? அதுதான் சொல்கிறார். இந்த சாக்ஷுஷ மன்வந்தரம் முடிஞ்சு வைவஸ்வத மன்வந்தரம் வரப்போகிறது. இந்த வைவஸ்வத மன்வந்தரம் நம்ம சங்கல்பம் பண்ணுறச்சே ஞாபகம் இருக்கு இல்லையா? ஹரி ஓம் தத் ஸ்ரீ கோவிந்த 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 ஸ்ரீ பகவதா மகாபுருஷ விஷ்ணு ராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணக ஸ்ரீ துதிய பிரதார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே. எந்த கல்பம், எந்த இந்த கல்பத்தில் இல்லையா? இந்த மன்வந்தரம் எத்தனை, இந்த மன்வந்தரத்தில் இந்த மனு ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த பகவான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே நம்ம எங்கே இருக்கோம், இன்றைக்கி டேட் சொல்லிக்கிற மாதிரி அது வந்து தட் இஸ் த டேட். நம்ம எங்கே இருக்கோம்னு பகவான்கிட்ட சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த சங்கல்பத்தில் சொல்கிறது அதான் அந்த மன்வந்தரம். இந்த சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் முடிவிலே இனி வரப்போகும் வைவஸ்வத மன்வந்தரத்தின் மனுவாக விளங்கப் போகும் சத்யவிரதன் என்கின்ற ராஜா. எந்த ஊர் ராஜா? திராவிட தேசம், நம்ம ஊர் தான், ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாடு. மத்ஸ்ய ரூபத்திலே சத்யவிரதன் என்கின்ற திராவிட தேச மன்னனுக்கு அந்த மன்னனுக்கு மத்ஸ்ய ரூபம் மீனாக பகவான் காட்சியளித்தார். தோணி உருவிலே பிரளய காலத்திலே மிதந்த பூமிக்கு ஆதாரமாக இருந்த அந்த பகவான் சகல ஜீவன்களுக்கும் ஆதாரம். அவர் வந்து மீனாக பிறந்து அந்த மீன் கொம்பில் வந்து அந்த சத்யவிரதன்ட்ட சொல்லுவார், என்னை வந்து மாதிரி பிரளயம் வரப்போகுது, நான் ஒரு தோணியோடு வருவேன். ஸோ அந்த படகுல வந்து எல்லா வேதங்கள் எல்லாம் நான் மீட்டு கொடுத்த வேதங்கள்லாம் அதில் இருக்குது. இந்த பிரளய ஜலத்தில் மூழ்காமல் நீ வந்து அந்த கொம்பில் வந்து இந்த தோணியை கட்டி இந்த இதை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பகவானுடைய ஆக்ஞை. அதனால் எப்படி பகவான் மீனாக முதல்ல அவர் வந்து அந்த ராஜா வந்து ஜலதர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பார். கிருத்தமாலா அப்படிங்கிற அது பாலாறு, அந்த இதில் போய் வந்து ஜல தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கச்ச கையில் வந்து மீனாக வந்து உழுவார். அதுக்கப்புறம் அந்த மீன் பெருசாக வளர்ந்து அவருக்கு சொல்வார், இந்த மாதிரி விஷயம்ப்பா, இந்த மாதிரி பிரளயம் வரப்போகிறது, பிரளயம் முடிஞ்ச உடனே இந்த மன்வந்தரம் முடிஞ்சு அடுத்தது வரப்போகிறது, அதனால் வேதங்கள் ஔஷதிகள் அதுக்கு ஒன்று எல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த படகுல வரும், அந்த கரெக்டாக நான் வருவேன், அப்போ வந்து என்னை அந்த கொம்பில் வந்து இது போட்டு என்னை கட்டி நீ என்ன இந்த நீ வந்து எனக்கு காப்பாற்று, இந்த வேதங்களை காப்பாற்றுன்னு அவனுக்கு கட்டளை. அது பின்னாடி பார்க்க போகிறோம், நம்ம மத்ஸ்ய அவதாரம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு இன்ட்ரோடக்ஷன், எப்படி அந்த பிரளய ஜலத்திலே எனது முகத்திலிருந்து நழுவி விழுந்த வேதங்களை எடுத்துக்கொண்டு அதிலேயே விளையாடி மகிழ்ந்தது இந்த மத்ஸ்ய அவதாரம். ஆச்சா. அடுத்தது 11 கூர்மாவதாரம். எல்லாருக்கும் தெரியும், டார்டாய்ஸ். எப்படி வந்து அசுரர்களும் தேவர்களும் ஒரு சண்டை வந்து அமுதத்துக்காக திருப்பார்கடலை கடையர்ச்சே அந்த இது வந்து மந்தார மலையை மத்தாக கட்டி வாசுகி எனும் பாம்பை கயிறாக கட்டி வடவரையை மத்தாக்கி வாசுகியை பாம்பாக்கி ஃபேமஸ் சாங் எல்லாரும் கேட்டிருக்காங்க, எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டு, ரைட்? அவள் கடையர்ச்சே அது எப்படி ஆடும் அந்த மலை, அது ஆடாமல் இருக்கிறதுக்காக அவர் அச்சித்தனாக வருவார். அச்சித்தனா வந்து மேலே பிடிச்சிப்பார், கூர்மனா வந்து கீழே போயிடுவார். அதுலேயும் இந்த அமிர்த மதனம்னு பேர். அதில் வந்து அவர் அச்சித்தனா முதல்ல அவதாரம் எடுப்பார், கூர்ம அவதாரம், மோகினி அவதாரம், தன்வந்திரி அவதாரம், அதுக்கப்புறம் சாக்ஷாத் மகாலட்சுமி வருவார். அதுலேருந்து அங்கே தான் லக்ஷ்மி கல்யாணங்கள்லாம் நடக்கும்.
ஸோ இந்த இடத்துல வந்து தே ஆர் மென்ஷனிங் ஜஸ்ட் கூர்மாவதாரம். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற விரும்பி திருப்பார்கடலை கடையும் பொழுது பகவான் ஆமை திருமேனி எடுத்துக்கொண்டு மத்தான அந்த மந்தார மலையை தன் முதுகிலே தாங்கினார். அந்த மலை முன்னும் பின்னுமாக சுழலும் பொழுது தன் முதுகை அது சொறிவது போன்று இதமான உணர்வு கொண்ட பகவானுக்கு சற்று தூக்கமும் வந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. நான் படிக்கல. அமேசிங் அமேசிங். நல்லா சொரிஞ்சுண்டார் அந்த மந்தார மலையினால முதுகு நல்லா சௌரியமாக இருந்தது, தூக்கம் வந்ததுன்னு சொல்கிறாருல்ல. எனிவே த பர்பஸ் வாஸ் தேர். இது கீழேந்து அந்த இதை தாங்கினார் அவர். அது வந்து கூர்ம அவதாரம். ஒவ்வொரு ரீசனுக்காக ஒரு அவதாரம் எடுத்து இட் இஸ் மச் மோர் தேன் தட். அது ஒன்று, தட் இஸ் த மெயின் ஒன். அடுத்தது 12வது அவதாரம். அட்டகாசமான ஒரு சிரிப்போட வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு அசுர மன்னனான இரண்யகசிபுவிடம் பயந்து நடுங்கிய தேவர்களது பயத்தை போக்குவதற்காக சுழலும் கண்கள், மேல் நோக்கி நிமிர்ந்த புருவங்கள், கோரை பற்கள் கொண்ட மிக்க பயங்கரமான சிம்ம முகத்துடன் நரசிம்மராக பகவான் திரு அவதாரம் செய்து கதையாலே தன்னை தாக்க வந்த இரண்யகசிபுவை விரைவாக தன் மடியிலே கிடத்தி இங்கும் அங்கும் நெளியும் அவனை தன் கூரிய நகங்களினாலே பிளந்து கொன்றார். 12வது அவதாரம். இது வந்து 14வது ஸ்லோகம். நரசிம்ம அவதாரத்துக்கு அவ்வளவே தான். ஒரே ஒரு ஸ்லோகம். டன். வந்தார், கதையை முடிச்சார், திரும்பி போயாச்சு. அவ்வளவுதான். பர்பஸே அவ்வளவுதான். அது எல்லாம் செல். மெனி ஆஃப் தி அவதாரம் he came for a particular purpose. All that purpose went back. Unlike ராமாவதாரம் இருந்தார், 11,000 வருஷம் ஆட்சி பண்ணார். அது அப்புறம் கிருஷ்ணரா வந்தார், பூமியில் 125 வருஷம் இருந்தார். இன்னும் எத்தனை விஷயம் கொடுத்துட்டு போனார் அவர் இல்லையா? அதெல்லாம் வந்து பூர்ண அவதாரங்கள் அப்படின்னு சொல்லுவார். பட் இதெல்லாம் வந்து வந்தார், காரியத்தை முடித்தார், இந்த கிளம்பி போயாச்சு. அடுத்தது 13வது அவதாரம் ஹரி என்கின்ற திருநாமம். அதாவது கஜேந்திர மோட்சம் வரும். அதை வந்து வேலுக்குடி சுவாமிகள்லாம் கதையில் சொல்கிறச்சே வாரணம், காரணம், நாரணம் அப்படின்னு 3 வார்த்தையில் சொல்லிட்டு போடுவார். அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போகிற கஜேந்திர மோட்சம் சொல்லுனா வாரணம், காரணம், நாரணம் அவர் சொல்லி தான் நான் கேட்டேன். இந்த வாரணம் என்கின்ற யானை கூப்பிட எப்படி கூட்டுதான் அந்த யானை? ஆதி மூலமே இந்த உலகத்தை படைப்பதற்கு யார் காரணமோ, எவன் தான் பிறப்பதற்கு காரண காரியம் அற்றவனோ. இது நம்ம பின்னாடி விரிவாக 8வது ஸ்கந்தத்தில் பார்ப்போம். இந்த உலகத்தை படைத்ததற்கு யார் காரணமோ, எவன் தான் பிறப்பதற்கு காரண காரியமற்றவனோ, இந்த உலகத்தை படைப்பதற்குண்டான ஆதி பீஜம் அவர்தான் இல்லையா? அந்த மாதிரி ஆதி மூலமேன்னு அந்த கஜேந்திரன் வந்து முதலையாலே பீடிக்கப்பட்டார். முதல்ல வந்து யானை வந்து ஜலத்தில் குளிச்சுட்டு இருந்தது. முதல்ல வந்து அந்த காலை பிடிச்சுடுத்து அந்த யானை வந்து என்னை அவன் தன்னால் காப்பாற்றிக்க முடியலை. உடனே பல ஆயிரம் வருஷம் ஆனாவிட்டு கத்துறது ஆதி மூலமேன்னு அது கத்தின உடனே எப்படி திரௌபதி கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்ன மாதிரி ரெண்டு கையும் தூக்கி அது வந்து ஒரு புஷ்பத்தை பறித்து பகவானுடைய திருவடி தாமரைகளிலே சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டது. பகவான் உடனே சடுக்கென மடுக்கரைக்கு வந்து சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொன்று யானையை விடுவித்து யானைக்கு கஜேந்திர மோட்சம். அந்த முதலை வந்து ஊகுங்கிற கந்தர்வன் அவனுக்கும் சாப விமோசனம் பெற்று அவனும் திருப்பி கந்தர்வலோகம் போனான்னு இந்த கதை. அதனால் பெரியவாள்லாம் சொல்லுவா, உனக்கு பகவானுடைய காலை பிடிக்கிறது ஒன்று, பக்தனுடைய பாகவதனுடைய காலை பிடிச்சதுனால அந்த ஊகுங்கிறவனுக்கும் சத்கதி கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி வாரணம் என்கின்ற யானை கூப்பிட காரணம், இந்த உலகத்தை படைத்ததற்கு யார் காரணமோ, எவன் தான் பிறப்பதற்கு காரண காரியமற்றவனோ அவன் வந்து என்னை காப்பாற்றட்டம்னு கதறித்து அந்த கஜேந்திர மோட்சத்தில் அப்படி கதறச்சே வாரணம், காரணம், அந்த நாரணம் அங்கே வந்தார். எப்படி வந்தார்? எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு இந்த சத்தம் கேட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அங்கே லக்ஷ்மியோட புடவை இருந்து தான் அப்படியே சுற்றின்டேராம். சங்கு சக்கரங்கள்லாம் அதனோட பொசிஷன்லேயே இல்லையா. கருடன் மேலே ஏறி உட்காந்து ஓடு அப்படின்னாரான். கருடன் போன ஸ்பீடை பார்த்து இவருக்கு பிடிக்கலையா. என்னடா அது இவ்வளோ மசமசான்னு இருக்கேன்னு கருடனை தூக்கி தன்னோட முதுகில் வச்சுட்டு இவர் ஓடி வந்தார் அப்படின்னு கதை சொல்கிறா. பௌராணிகர்கள்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் வந்திருக்கார். அதாவது வேடிக்கையாக சொல்லுவார் கருணாகராச்சாரியார்ங்கிற கதை சொல்கிறச்சே, ஹீ கேம் இன் அ ஹரி அண்ட் தட் இஸ் வை ஐ திங்க் ஹீ இஸ் கால்ட் ஹரி. அவரோட திருநாமம் ஹரிங்கிற திருநாமம் அவருக்கு வந்தது
இந்த கஜேந்திர மோட்சத்தில். நாராயணா இப்போ அவரை சேவிச்சுப்போம். ஹரி என்கின்ற திருநாள் ஹரி 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 ஹரின்னு ஹரியை சேவிச்சுப்போம். எப்படி அவர் சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொன்று யானையை விடுவித்து தன்னுடைய கருணையினாலே எப்படி காப்பாற்றி அப்புறம் அந்த அந்த யானைக்கிட்டேருந்து அந்த பூவை வாங்கி தன்னோட திருவடியில் சாத்திண்டார். அதாவது இந்த கதையை அவர் சொல்கிறச்சே ஒரு வேடிக்கையாக ஒரு கதை கூட சொல்லுவார். அதாவது ஒரு பாட்டி அமெரிக்கா வந்தாலாம், தன்னோட பேரனுக்கு பாகவதத்துலேருந்து கதையெல்லாம் சொல்லிகிட்டே வந்தாலாம். முதல்ல இந்த மாதிரி திரௌபதி வஸ்திராபரணம் இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டே வரச்சே கஜேந்திர மோட்சம் சொல்லி முடிச்சாவிட்டு அந்த புள்ள கேட்டானா, இப்போது திரௌபதி கூட்டா பகவான் அங்கேருந்தே புடவையை சுரக்கலையா? அதே மாதிரி அங்கேருந்தே பகவான் இந்த முதலையோட பல்லு கடினமாக இருந்தால் அங்கேருந்தே பகவான் அந்த முதலையோட பல்லை நைஸாக பண்ணி he could have made it nicer and could have gotten the elephant out from the clutches of முதலை. இதுக்காக அங்கேருந்து கிடுகிடுன்னு ஓடி லக்ஷ்மியோட புடவை எடுத்து உடுத்திண்டு இது மாதிரி கிடுகிடுன்னெலாம் வரணும் அப்படின்னு பாட்டியை கேட்டானா, அந்த பாட்டி அந்த கேள்வியை கருணாகராச்சாரியார்ட்ட கேட்டிருக்கா. அவர் சொன்னாராம், அந்த அந்த யானை அந்த மடத்தில் அந்த இதில் இருக்கிற மதுவனத்தில் இருக்கிற பூவை பறித்து பகவானோட திருவடியில் சமர்ப்பிக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு, அதனால் அதை நேராக வாங்கிக்கணும்னு பகவான் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் வியாக்கியானம் கொடுத்தார். அடுத்து 17வது ஸ்லோகம் 17வது ஸ்லோகம் வாமன அவதாரம். 17, 18 ரெண்டுமே வாமன அவதாரம். நம்ம இன்றைக்கி இந்த 18 ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். எனவே இதுவே கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகிடுது இல்லையா? ஸோ இந்த வாமன அவதாரம் இந்த நம்ம பாகவதத்தில் இந்த இடத்துல இன்ட்ரடக்ஷன். தேவ மாதாவான அதிதி தேவியின் அதிதி திதின்னு பார்ப்போம். அசுரர்களுக்கு மாதா திதி, தேவர்களுக்கு மாதா அதிதி. இந்த அதிதியின் புதல்வர்களிலேயே வாமனனான பகவான் தான் கடைக்குட்டி. ஆனால் தேவர்களுக்காக மன்னன் பலியிடம் 3 அடி மண் வேண்டுமென யாசித்து பெற்று அதை தான் வைத்து கொள்ளாது இந்திரனுக்கு அளித்து திருவிக்கிரமனாக திருமேனி கொண்டு உலகங்களையும் ஈரடியாலே அளந்து நின்றாரே, அந்த நீர்மை குணத்தால் கடைக்குட்டி தலைக்குட்டியானார், சிறந்தவர் ஆனார். அறநெறி தவறாது நேர்மையான வழியிலே நின்று வரும் ஒருவனை அவனது பதவியிலிருந்தோ செல்வத்திலிருந்தோ எந்த வகையிலும் கீழே இறக்காமல் சகல சக்திகளும் படைத்த பகவான் தானே அவனிடம் சென்று 3 அடி நிலம் வேண்டி அவனுக்கு அருள் பாலித்தார். இதிலிருந்து நன்னெறியில் நிற்கும் ஒருவனை பணிவுடன் வேண்டி யாசகம் கேட்டு அடக்க வேண்டும், வேறு வழியில் அல்ல. எப்படி சொல்லிருக்கா பாருங்க, பிரமாதமாக சொல்லிருக்கா பாருங்க. அவர் வந்தார், வாமனனா பிறந்தார், 3 அடி மண் வாழ்ந்தார், திருவிக்கிரமனா போனார்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லலை. அந்த பலி அசுர குலத்தில் பிறந்தாலும் நல்லவன் இல்லையா? அவன் எல்லாருக்கும் யாசகம் கேட்டு தான் அவன் நல்ல தர்மமான வழியில் இருந்திருக்கான். அதனால் அவனோட வழியிலேயே போய் முள்ளை முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி நல்லவன் அந்த வழியிலேயே சென்று அறநெறி தவறாது நேர்மையான வழியிலே நிற்கும் ஒருவனை அவனது பதவியிலிருந்தோ செல்வத்திலிருந்தோ எந்த வகையிலும் கீழே இறக்காமல் சகல சக்திகளும் படைத்த பகவான் தானே அவனிடம் சென்று 3 அடி நிலம் வேண்டி யாச்சகன் ரொம்ப எப்படி வரையறுப்பாங்க. இப்போ கஜேந்திர மோட்சத்தில் வந்த மாதிரி ஒரு சுதர்சன சக்கரத்தால் அடிக்கிறது, நரசிம்மதாரத்தில் ஒரு பலார்னு பழகிறது, வேணா ஒரு 3 அடி மண் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் என்ன முடியாதான்னு அவரால் எப்படி அருள் பாலிக்கிறார் அது தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து எல்லாமே லெசன்ஸ் தான் இல்லையா? எல்லாமே லெசன்ஸ் தான். இதிலிருந்து நன்னெறியில் நிற்கும் ஒருவனை பணிவுடன் வேண்டி யாச்சகம் கேட்டு அடக்க வேண்டும், வேறு வழியில் அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். மகாபலி பகவான் வாமனுடைய திருவடி தீர்த்தத்தை தலையிலே ஏற்றான். அதைவிட அவனுக்கு இந்திர பதவி ஒரு பெரிய லாபம். அவன் என்ன ஆசைப்பட்டான், எல்லா அசுரர்களுக்குமே இந்திர பதவி எப்படியா பிடிக்கணும். whenever they realize that தேவர்கள் ஒரு வீக்காக இருக்கான்னு தோணும்போது உடனே போய் அந்த தேவர் பதவி இந்திரன் பதவியை பறிச்சுன்னு வந்துடுவா அசுரர்கள். ஸோ அதான் கேட்குறார், பகவானே அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை
இவனோட தலையில் இது பண்ணுறாரு, அவனுடைய திருவடி இவர் மேலே தலையில் வைக்கிறார் இல்லையா, அதை விட என்னடா ஒரு இந்திர பதவி வேணுமாடா, என்னடா இது, அப்பேற்பட்ட சுகிருதம் பண்ணிருக்கான் அந்த பலி சக்கரவர்த்தி. அடுத்தது பாருங்க, அடுத்த லைன், ஆச்சாரியர் சுக்கிரர் தடுத்த போதிலும் தான் அளித்த வாக்கை காப்பாற்றுவதை விட வேறு எதையும் செய்ய அவன் தயாராக இல்லை. ஏன்னா அவருடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியார் சொல்கிறார், டே வந்திருக்கிறது சாக்ஷாத் பகவான், நீ ஏமாந்துடாத, நீ அவனுக்கு வாக்கு கொடுக்கலன்னா கொடுத்தா கூட பரவாயில்ல, நீ தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவன் ஒரு கபட நாடக சூத்திரதாரி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான், இவன் வாமனனா இந்த பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான், அதனால் கொடுக்காதேன்னு சொன்னாலும் மாட்டார். அந்த ஜலம் விடுவார் இல்லையா, ஜலம் விடுறச்சே என்ன பண்ணுவார், அந்த ஜக்கோட அந்த கண்ணில், அந்த 3 கண்ணில் போய் சுக்கராச்சாரியார் வண்டு ரூபத்தில் போய் உட்காந்துருவார். இவனை அந்த தண்ணி கீழே விழாத தடுக்கணும்னு பார்ப்பார். அதுதான் அந்த எவாள்லாம் ஆழ்வார்கள் இவரோட லைன், ஃபேமஸ் லைன், சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனே அச்சோ அச்சோன்னு. அந்த வாமனர் கையில் தர்ப்பம் வச்சுட்டுருப்பா இல்லையா, அவள்லாம் பிரம்மச்சாரி, அந்த தர்ப்பம் வேற ஒன்றும் இல்லையா, அதான் சுதர்சன சக்கரம் அவளுக்கு, அது பகவானுடைய சுதர்சன சக்கரம். அது அந்த ஜக்கில் தண்ணி ஊழலன்னு உடனே அது அந்த தர்ப்பத்தால் ஒரு குத்துவார் அந்த ஓட்டையில். அப்போ சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போயிடும். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோன்னு ஆழ்வார் பாசனம் பெறும். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார் பாருங்க, ஆச்சாரியர் சுக்கிரன் தடுத்த போதிலும் தான் அளித்த வாக்கை காப்பாற்றுவதை விட வேறு எதையும் செய்ய அவன் தயாராக இல்லை. அதனால் என்ன ஆயிற்று, பகவானுக்கு 3 அடி நிலத்தை கொடுப்பதற்காக தன் தலையில் பகவானுடைய திருவடிகளையே ஏற்றுக்கொண்டானே, நானும் மற்றும் உள்ள எல்லா பொருள்களும் பகவானுடையவை என்று நினைத்து தன்னையே அர்ப்பணித்து கொண்டானே, அதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும். இந்த பின்னாடி பார்க்க போகிறோம். நவவித பக்தி, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். 9வது தன்னையே அர்ப்பணித்தல். அதான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் உதாரணம் சொல்லுவாள். சிரவண பக்திக்கு பரீட்சித்து மாதிரி கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாள். கீர்த்தனத்துக்கு சுகபிரம்மம் மாதிரி கதை சொல்லணும். கீர்த்தனம்னா பாடுறது மாத்திரம் இல்லை, கதை சொல்கிறதும் கீர்த்தனம் தான் இல்லையா. அந்த மாதிரி சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனத்துக்கு எக்ஸாம்பிள் பலி சக்கரவர்த்தி. ஒரு பக்திக்கும் ஒவ்வொருத்தர் உதாரணம் சொல்லுவார். ஆத்ம நிவேதனத்துக்கு தன்னையே கொடுத்தவர் இந்த பலி சக்கரவர்த்தி. ஸோ இன்றைக்கி இந்த 18 ஸ்லோகமே நமக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆகிடுது. அதனால் நம்ம இன்றைய சத்சங்கத்தை 2வது ஸ்கந்தம் அத்தியாயம் 7 18வது ஸ்லோகத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் திஸ் we will complete. யதக்ஷர பதப்ருஷ்டம் மாத்ராஹீனம் யத்வேத் சர்வம் சம்யதாம் தேவ நாராயண நமஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச ன்யூனானி சாதி ரிக்தானி சமஸ்வ புருஷோத்தம நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.